அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் நிறைவாய் நம்மோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய இரக்கங்கள் பூரணமாய் நம்மோடு கூட இருப்பதாக. கடந்து போன மாதங்கள் நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து அருமையான இந்த நாளுக்குரிய நன்மைகளையும் வார்த்தைகளையும் தந்து அதிகமாய் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவாராக. தேவ வார்த்தையிலே அதிகமாக நிலைத்திருப்போம். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருப்போம். அவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்முடைய துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு தக்கதாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் நம்மத்திலே இருந்து மகிமையானவைகளை செய்வாராக. நாம் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளிலேயும் வீடுகளிலே இருந்து அதிகமாய் பாட, ஜெபிக்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த, தேவ வார்த்தைகளை தியானிக்க, தேவ வசனங்களை கேட்பதற்கு தேவன் நமக்கு நல்ல பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். வருகிற நாட்களிலே இந்த நெருக்கடிகள் எல்லாம் மாறி நாம் தொடர்ந்து தேவனை விடுதலையோடு இதைவிட அதிகமாக முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகமான மகிமை உள்ளதாக இருக்கும் என்ற அந்த வசனத்தின்படி மகிமையாய் தேவனை ஆராதிக்கும்படியான அந்த நிலைகளை கர்த்தர் நமக்கு உருவாக்கி தருவாராக. தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். திருப்பங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆகாரின் அழுகைக்கு கிடைத்த பலன் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு நான் தேவ வசனத்தின் மூலமாக காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களிலே முதல் தகப்பன் ஆபிரகாம், அவருடைய மனைவி சாராள், அதோடு கூட ஆகார் என்கிறதான ஒரு அடிமை பெண்ணையும் அவர் சேர்த்து கொண்டு அவளுக்கு இஸ்மவேல் என்கிறதான ஒரு குழந்தை பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு தன்னுடைய வயது சென்ற காலங்களிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தார். இந்த ஈசாக்கு பிறந்த போது அந்த குடும்பத்தில் ஏற்பட்டதான சில ஏற்றத்தாழ்வுகளின் நிமித்தமாக இந்த ஆகார் அந்த வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறாள். ஆபிரகாம் இடத்தில் சாராள் சொல்லுகிறாள், இந்த பிள்ளையும் அடிமை பெண்ணையும் துரத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னது நிமித்தமாக இவள் புறம்பே தள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாள். அந்த கோரிக்கையின்படி ஆபிரகாம் அந்த பிள்ளையையும் ஆகாரையும் புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். அருமையானவர்களே, யார் நம்மை புறம்பே தள்ளினாலும் தள்ளாத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் புறம்பே தள்ளுவார்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் சில நேரத்தில் நம்மை புறம்பே தள்ளுவார்கள், ஆகாதென்று வெறுத்து தள்ளப்படுவார்கள். ஆண்டவர் இயேசு கூட இந்த உலகத்திலே வருகிறதான போது மனிதனுடைய நன்மைகளுக்காக தான் வந்தார். ஆனால் அவரை புறம்பே தள்ளினார்கள், ஆகாதென்றே தள்ளினார்கள். ஆனால் அவரே மூளைக்கல்லாக மாற்றப்பட்டார். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய உறவினர்கள் குடும்பங்களின் மத்தியிலே சில நேரம் ஆகாதவர்களாக தள்ளப்படுகிறதான சூழ்நிலையிலே நாம் அகப்பட்டிருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை தள்ளாத மார்போடு அணைத்து கொள்ளுகிற அன்பு இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப பாருங்களே, இந்த சகோதரியை புறம்பே தள்ளினதான போது ஆபிரகாம் அவளுக்கு கொடுத்ததான அந்த நன்மைகளை பாருங்கள். ஆபிரகாமுடைய பிள்ளை தான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் புறம்பே தள்ளுகிறதான போது அவளுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதிகள் என்ன என்று பார்த்தால், ஒரு துருத்தி தண்ணீரை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பவும் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி வைக்கிறார்.
ஆபிரகாமுக்கு எவ்வளவோ சொத்து சுகங்கள் இருந்தது, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவைகளிலே கொஞ்சம் கூட சொத்துக்களையோ அதனுடைய பண வசதியான காரியங்களையோ இந்த ஆகாரிடத்தில் கொடுத்து அனுப்பவில்லை. வறுமையா இந்த தண்ணீர் அப்பத்தையும் கொடுத்து அப்படி அனுப்பி வைக்கிறார். இதே போல நாமும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். சில நேரம் சிலரிடத்திலிருந்து பணங்களை நான் நம்பி இருக்கலாம், வேறு ஏதாவது நன்மைகளை நான் எதிர்பார்த்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமக்கு தோல்வியா இருக்கும் போது சோர்ந்து போக கூடாது. உன்னதத்தை நோக்கி பார்க்கும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாததாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்களே, இவளுக்கு இந்த வசதி வாய்ப்புகள் ஒன்று கொடுக்காமல் வறுமையாய் அனுப்பினதான போதும் அவள் ஒன்றை மட்டும் செய்தாள். முக்கியமாக செய்த ஒன்று, தேவ சமூகத்தில் இருந்து அதிகமாக சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள். இந்த சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தின்படி, இன்றைக்கு இருக்கிற காலநிலையின்படி என்ன செய்வார்கள் என்றால், ஒன்றில் ஒரு தவறான ஒரு முடிவை எடுப்பார்கள். இவ்வளவு நாள் நம்பி இருந்தேனே, இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்தேனே, அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கும் ஒன்று தரவில்லை, எனக்கும் ஒன்றுமே செய்யவில்லை, ஏன் இந்த உலகத்தில் இனி வாழ வேண்டும், ஏன் இந்த உலகத்தில் இனி ஜீவிக்க வேண்டும், ஒரு முடிவு இப்பொழுது எடுத்து விடலாமே என்று சிலர் தற்கொலை செய்து விடுகிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் பார்க்கிறோம், இந்த நிலைமைகளை பார்க்க முடியும். சில இந்த தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிறார்கள். ஏன் இனி வாழணும், எதுக்கு வாழணும், நான் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் பிள்ளைக்கு இனி ஒண்ணுமே இல்லையே, எனக்கு இனி வாழ்க்கைக்கு போஜனத்துக்குரியவைகள், தங்கியிருப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் ஒன்றும் இல்லாமல் நான் தெருவிற்கு வந்து விட்டேனே, இந்த வரும் தண்ணீரை வைத்து இந்த அப்பத்தை வைத்து எத்தனை நாள் நான் பிழைப்பேன், எத்தனை நாள் வாழ்ந்திருக்க முடியும், எனக்கு இனி ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு முடிவதில்லை, அதனாலே நான் தற்கொலை செய்து சாக போகிறேன் என்கிற முடிவு கூட எடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த ஆகார் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கவில்லை. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏதாவது காரியங்கள் நடக்கவில்லையே, நிறைவேறவில்லையே, ஜெயிக்க முடியவில்லையே, நாளுக்கு நாள் தோல்வி, நாளுக்கு நாள் வியாதி, நாளுக்கு நாள் கடன் பிரச்சனை, என்னால் முன்னேற முடியவில்லை, செயல்பட முடியவில்லை, தேவையான காரியங்கள் நடந்தேற முடியவில்லை, ஏன் இந்த உலகத்தில் இனி வாழ வேண்டும், நான் இனி செத்து போவதே மேலானது, தற்கொலை எண்ணத்தில் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆகாருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து வாழ வைப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தை பார்த்து நீங்கள் அழ வேண்டும். பாருங்களே, இவள் அந்த தவறான ஒரு தற்கொலை முயற்சிக்கு கடந்து சொல்லவில்லை. இல்லாவிட்டால் சில நேரங்களில் வன்முறை செய்கிறார்கள், வன்முறை சண்டைகளையும் குழப்பங்களை உண்டாக்குவார்கள். எங்களுக்கு இதுல இந்த பிள்ளை உங்களுக்கு உரிமையான பிள்ளை தானே, இதுல சொத்துரிமை எங்களுக்கு கிடைக்க வேண்டும், இதுல எங்களுக்கு பங்கு பாகம் இருக்க வேண்டும், எங்களுக்கு தந்து ஆக வேண்டும் என்று எந்த மறியலுக்கும் போகவில்லை, எந்த சண்டைக்கும் போகவில்லை, எந்த குழப்பத்திற்கும் போகவில்லை, எந்த போராட்டத்துக்கும் போகவில்லை. அருமையானவர்களே, இந்த காலகட்டம் என்றால் அது வாக்குவாதங்கள் உண்டாகும், சண்டைகள் உண்டாகும், குழப்பங்கள் உண்டாகும், வேறு காரியங்களிலே ஈடுபாடு வைத்து பல விஷயங்களிலே முன்னின்று இவைகளில் ஏதாவது ஒரு பகுதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த போராட்ட களத்துக்குள்ள நின்று வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் அதிகமாய் போட்டு விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தை நாடுவார்கள், கோர்ட்டுக்கு போவார்கள், எங்களுக்கு இதில் உரிமை உண்டு, இது அவருடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போவார்கள், போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குவார்கள், அரசியல்வாதிகளை தேடுவார்கள். இந்த மாதிரிப்பட்ட எந்த முயற்சிக்குமே இந்த ஆகார் போகவில்லை. ஆனா இன்றைய காலத்தில் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறதை பார்க்க முடியும். அருமையானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போதும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அழுது புலம்புகிறதான போது ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தாராளமாய் வைத்திருப்பார். வீம்பு நாம் காட்டக்கூடாது, இதுல நாம் எப்படியாவது பிடிவாதத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும், இதில் பங்கெடுக்காமல் போக மாட்டேன் என்கிறதான் அந்த வீம்புத்தனங்களையும் அந்த போட்டி பொறாமைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆகார் ஒன்று மட்டும் செய்தாள். இந்த மாதிரி எல்லாம் நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தேவ சமூகத்தில் இருந்து அதிகமாக அவள் அழுது சத்தமிட்டு அழுது கதற ஆரம்பித்தாள். தேவனாகிய கர்த்தர் அவளுடைய அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றி
அவருடைய அழுகைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆகாருடைய அழுகைக்கு ஆண்டவர் கொடுத்த பலனை பற்றி சுருக்கமாக ஒரு 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆகாருடைய அழுகைக்கு ஆண்டவர் கொடுத்ததான பலனை பற்றி 20வது வசனம் குறிப்பிடுகிறது. வாசித்து பாருங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பிள்ளை அழைத்து கொண்டு வருகிறார். துருத்தில் இந்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்தது, அப்பம் தீர்ந்து விட்டது. இப்பொழுது பசி, பயங்கரமான பசி கொடுமை, வனாந்தரமான ஒரு இடம். வனாந்தரத்திலே நமக்கு தெரியும் அல்லவா, சரியான பாதை இருக்காது, சரியான தண்ணீர் இருக்காது, சரியான நிழல் இருக்காது, சரியான ஆள் நடமாட்டங்கள் இருக்காது. இளைப்பாறுவதற்குரிய இடம், நிழல் போன்ற ஒன்றுமே வனாந்தரத்தில் இருப்பதில்லை. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் எல்லாம் தீர்ந்து இப்பொழுது அந்த பிள்ளை பசியினாலே அழுது கொண்டிருக்கும் போது பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன் என்று அம்புவாயும் ஒரு எல்கை தூரத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு விட்டு இவள் அழ ஆரம்பித்தாள். ஐயோ, என்னுடைய பிள்ளை பசியினாலே அழுகிறது, இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படி என்றால் அந்த பிள்ளையினுடைய இறுதி கட்டம், சாவனுடைய விளிம்புக்கு நிற்கிறதை தாயார் உணர்ந்து கொள்ளுகிறாள். அந்த நேரத்தில் சத்தமிட்டு அழுகிறாள். அந்த சூழ்நிலையிலே அந்த அழுகையை கேட்ட ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு செய்த நன்மைகளை பாருங்கள். என்னென்ன அந்த அழுகைக்கு நன்மை செய்திருக்கிறார் தெரியுமா? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்தான். அருமையானவர்களே, அழுது சத்தமிட்டு அழும்போது கர்த்தர் கொடுக்கிற முதல் பலன் வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வளர்ச்சி. இப்ப இதுவரையிலும் இந்த இந்த மனுஷன் என்ன நினைத்தால் தெரியுமா? பிள்ளை செத்து போகிறதை நான் பார்க்க கூடாது. அப்ப சாவனுடைய விளிம்பிலேயே நினைத்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்பொழுது வளர ஆரம்பித்தது, வளர்ச்சி உண்டாகிறது. அப்ப இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த அருமையான சகோதரனுடைய அழுகையினுடைய ஜபம் என்பதை பார்க்க முடியும். அழுது கொண்டு ஜபிக்கிறதான அந்த ஜபம், சத்தமிட்டு அழுகிறார். அந்த அழுகையை ஆண்டவர் நன்மையாக மாற்றி அருமையான பிள்ளையை வளர வைக்கிறார். பிள்ளை வளர்ந்தது. தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி கொண்டு இருக்கிறோமா? எந்தெந்த விஷயங்களிலே வளர்ச்சி கொண்டு இருக்கிறோம்? நாம் அழுது ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதான தரங்களை மாற்றி வளர்ச்சிக்கு நேராய் நடத்த வல்லவராக இருக்கிறார். இதில் நினைப்பார்கள், இனியா என் குடும்பம் இனி வளரவே வளராது, என் பிள்ளைகளா இனி வளரவே வளர மாட்டார்கள், இனி எனக்கு கையும் பிரயாசங்களிலே ஒரு வளர்ச்சியும் பார்க்க முடியாது, என் தொழில்களிலே ஒரு வளர்ச்சியுமே இல்லை, என்னுடைய வியாபாரத்திலே ஒரு வளர்ச்சியுமே இல்லை, என்னுடைய தொழில்களிலே வருமானங்களிலே ஒரு வளர்ச்சியுமே இல்லை, வளர்ச்சி குண்டி போய் இருக்கிறது, இனி வளர முடியாது, அப்படி என்கிற நிலையோடு கூட இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த ஆகாரை போல அருமையானவர்களே, நீ அழ ஆரம்பிக்கிறதான போது ஆண்டவருடைய நிலைமைகளை எல்லாவற்றையும் மாற்றி சரியான ஒரு வளர்ச்சிக்கு நேராய் நடத்துவதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அருமையானவர்களே, சில தேவ ஊழியர்கள் சபையிலே சரியான வளர்ச்சி இல்லையே, நான் இவ்வளவு பிரசங்கிக்கிறேன், இவ்வளவு ஆராதனைகள் நடத்துகிறேன், இவ்வளவு ஜெபிக்கிறேன், அதிகமாக ஆத்துமாக்களை போய் கைப்பிரதி மூலமாக சந்திக்கிறேன், இந்த மாதிரி யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறேன், டிவி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி அவர்களை சந்திக்கிறேன், அவர்களுக்கு பல நன்மைகளையும் உதவிகளையும் செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய சபைக்கு சரியான ஒரு வளர்ச்சியை நான் காண முடியவில்லையே என்று ஒருவேளை நினைத்துக் கொண்டிருப்பீர்களே என்றால், அருமையான ஊழியர்களே, தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கணிசமான ஒரு வளர்ச்சியை நம்முடைய சபைக்கு கட்டளையிடுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனங்களிலே வளர்ச்சியை தருகிற தேவன், ஆவிக்குரிய நிலையிலே வளர்ச்சிகளை கட்டளையிடுகிற தேவன், எதிலே வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோமோ அவைகளிலே பூரணமான ஒரு வளர்ச்சியை தருகிற தேவனாகிய கர்த்தராகவே இருக்கிறார். அதற்கு காரணம் தேவ சமூகத்தில் இருந்து அழ வேண்டும். இந்த அன்னாள் அழுததன் மூலமாக, இந்த ஆகார் அழுததன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அந்த அழுகையை கேட்டு அவனை வளர செய்தார், பிள்ளையை வளர செய்தார். எதிலே வளர்ச்சி கொண்டு இருக்கிறோம், எந்த விஷயத்தில் வளர்ச்சி கொண்டு இருக்கிறோம், அந்த வளர்ச்சி கொண்டு இருக்கிற நிலைகளை மாற்றி ஒரு வளர்ச்சியை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதியிலே வாசிக்கிறோம்,
அவன் வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த தேவ மனுஷனுடைய அழுகை நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்ததான அந்த பலன் என்ன தெரியுமா? வில் வித்தையிலே அவன் வல்லவனாக மாறினான். அப்படி என்றால் வல்லவனாக திகழ்ந்தான். தோத்திரம். நாம் ஒருவேளை நினைக்கிறோம், என்னால் பிரயோஜனமே இல்லை, என்னால் என்ன ஒண்ணுக்குமே என்னாலே ஆகாது, நான் சொல்லுகிற வார்த்தை எடுபடாது, நான் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனதை நம்மையே தாழ்வுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று பைபிளிலே நாம் வாசித்து அறிந்து கொள்ளுகிறோம். இப்போ இவன் வனாந்திரத்திலே சாகு நிலைக்கு இருக்கிற அருமையான அந்த பிள்ளை இப்பொழுது வல்லவனாக மாற்றுகிறான். இவன் ஒரு வல்லவனாக மாறுகிறான். ஒரு பிரயோஜனப்படுகிறவனாக, பயன்படுகிறவனாக ஆண்டவர் மாற்றுகிறார். சில நேரத்தில் நானும் நினைத்த நேரங்கள் உண்டு. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்ததான நாட்களிலே நான் நினைத்தேன், எனக்கு வசனம் வாசிக்கவே தெரியாது, பிரசங்கம் எடுப்பதற்கே தெரியாது, எப்படி நான் சபையை நடத்துவேன், எப்படி பிரசங்கிப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது எப்படி என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாள் வரையிலும் ஊழியத்தில் கர்த்தர் நடத்துகிறார். இதே போல நிறைய பேருடைய எண்ணங்கள், எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும், எப்படி என்னால் பயன்பட முடியும், ஒரு ஸ்தாபனத்தை நான் உருவாக்கி ஆரம்பிக்கிறதான போது, ஒரு தொழிற்ஸ்தலத்தை உருவாக்குறதான போது, ஐயோ எனக்கு அதுக்குரிய திறமை இல்லையே, எப்படி என்னால் நடத்திவிட முடியும், எனக்கு அதுக்குரிய அறிவில்லையே, எப்படி என்னால் பயன்பட முடியும் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, அருமையான இந்த பிள்ளையை ஜெபத்தின் பலனாக வல்லவனாக மாற்றினது போல உங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி நீங்கள் வல்லவர்களாய் திகழும்படிக்கு தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். நாம எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு அவருடைய கரத்தினால் ஆகும். பயன்படாத பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு தேவனுக்கு முடியும். அருமையான இவனை கர்த்தர் வல்லவனாக்கினார். அந்த வல்லவனாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாயினுடைய அந்த அழுகையின் சத்தம். அழுகை வல்லவனாக மாற்றிட்டு, நீங்கள் வல்லவர்களாய் திகழ முடியவில்லையா? படிக்கிற இடங்களிலே வல்லவர்களாய் திகழ முடியவில்லையா? கோழைகளை போல இருக்கிறீர்களா? திறமையற்றவர்களை போல இருக்கிறீர்களா? சாமர்த்தியம் இல்லாதவர்கள் போல இருக்கிறீர்களா? உதவாதவர்கள் போல இருக்கிறீர்களா? அவங்க உங்களை யாராவது திட்டுகிறார்களா? நீங்கள் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார்களா? நீங்கள் இந்த இடத்தை ஏன் வேஸ்டா வந்திருந்த இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்களா? அவர்கள் நடுவில் உங்களை பாக்கியவான்களாய் நிறுத்துவதற்கு, பயன்படுத்துகிறவர்களாய் நிறுத்துவதற்கு, பிரயோஜனம் உள்ளவர்களாய் நிறுத்துவதற்கு, உங்களை பார்த்து அவர்களை வாயிலை கையை வைத்து பொத்தி ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவருக்கு முடியும். படிக்காதவர்களையும் மேதைகளாக வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், ஒன்று தெரியாதவர்கள் வெறும் வேத புத்தகத்தை மட்டும் வாசிக்க தெரிந்து அவர்களை கூட ஒரு பெரிய அதிகாரிகளாக, பெரிய தலைவர்களாக, பெரிய அதிகாரிகளிடத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும் அளவிற்கு கர்த்தர் எடுத்து உயர்த்தி வல்லவர்களாக நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் ஏன் நீ சந்தேகப்படுகிறாய்? ஏன் நீ பயப்படுகிறாய்? உதவாத பாத்திரம் என்று நினைக்கிறாயா? உன்னைதான் கர்த்தர் ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக தூக்கி எடுத்து அழகுபடுத்த விரும்புகிறார். தேவ கரத்தில் உங்களை பூர்ணமாய் ஒப்புக் கொடுங்கள். மூன்றாவதாக அவருடைய அழுகைக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம், அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருந்தான். அப்படி என்றால் குடியிருப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப வளர்ந்து வருகிறான். இரண்டாவது வல்லவனாக மாறுகிறான். மூன்றாவது பாருங்களேன், அவருக்கு குடியிருப்பு கிடைக்கிறது. தாயினுடைய அழுகை, ஆகாருடைய அழுகை குடியிருப்பு இடத்தை கொடுக்கிறது, குடியிருப்பை உண்டாக்குகிறது. இவள் இப்ப வனாந்தரத்தில் என்ன, எப்படி இருந்தால் வனாந்தரத்தில் இவருடைய நிலை என்ன? ஒரு இடத்துல நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவள், ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தவள். ஆனால் இப்பொழுதோ வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள், அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய பிள்ளையை கையில பிடித்து அலைந்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அந்த அலைந்து கொண்டிருக்கிற அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த மாற்றத்தை பாருங்களேன். ஒரு குடியிருப்பை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா? அலைந்து திரிகிறாயா?
எத்தனை வீடு வாடகைக்கு எடுத்தாயிற்று, எத்தனை வீட்டில் நான் ஒட்டிக்கு இருந்தாயிற்று, இதுவரையில சொந்தமா எனக்கு ஒரு இடம் இல்லையே, சொந்தமாக சின்ன ஒரு குடிசை வீடு கூட எனக்கு இல்லையே, நான் இப்படி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேனே, அடிக்கடி நான் வீடுகளை மாறி மாறி போய் கொண்டிருக்கிறேனே, எனக்கென்று சொந்தமாய் குடியிருப்பதற்கான ஒரு இடம் இல்லையே என்று ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும். அருமையானது சகோதரி அந்த பிள்ளையை பிடித்து வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த காலம் இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு குடியிருப்பை கொடுத்தார். அவன் குடியிருக்கிறான், தங்கி இருப்பதற்கு, ஸ்திரமாய் இருப்பதற்கு, தங்கி இருப்பதற்குரிய ஒரு மேன்மையான ஒரு வாழ்வை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது எதனால தெரியுமா? அவருடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு ஆச்சரியமான ஒரு நன்மையை கட்டளையிடுகிறார். நீ தேவ சமூகத்தில் அழுவீர்களை என்றால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு குடியிருப்பின் இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். இதுவரையில் சொந்தமாக ஒரு இடம் இல்லை என்றால் உங்களுக்காக ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்காக ஒரு வீடு இல்லை என்றால் உங்களுக்காக கர்த்தர் ஒரு நல்ல வீடை தருவார். நீங்கள் அதில் சோர்ந்து போக கூடாது. உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் அல்லவா. பூமி அதன் நிறைவு, உலகம் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையதல்லவா. அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அவர் நமக்கு தருவார். இவர்கள் என்னை விட கஷ்டமாக இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் நல்ல வீடு கட்டி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல இடம் இருக்கிறது என்று அடுத்தவர்களை நாம் பார்க்க வேண்டாம். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவ சமூகத்தில் இருந்து அந்த நன்மைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையினுடைய அலைச்சலை மாற்றி எனக்கு ஒரு குடியிருப்பின் இடத்தை ஏற்படுத்தி தாரும் என்று என்றைக்காவது நாம் தேவ சமூகத்தில் அழுது செபித்திருக்கிறோமா? தேவ சமூகத்திலே நாம் எழ ஆரம்பிக்கிறதான போது அந்த நன்மையான பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. கடைசியாக ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். அதே வசனத்தினுடைய 2வது பகுதியிலே வாசிக்கிறதான போது அவனுடைய தாய் அருமையானவர்களே, கடைசியாக உங்களுக்கு அந்த அந்த சகோதரனுடைய அழுகையின் ஜெபத்துக்கு கொடுத்த பலன் என்ன தெரியுமா? என்ன பலன் கிடைக்கிறது தெரியுமா? ஒரு குடும்ப வாழ்வு உண்டாக ஆரம்பித்தது. குடும்ப வாழ்வு கிடைக்கிறது. சாக போகிற பிள்ளை, நான் இந்த பிள்ளையை பார்க்க முடியாது, இந்த பிள்ளையை சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று அம்புபாய தூரத்திலே நின்று அழுது கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இப்பொழுது இந்த பிள்ளை எப்படி பார்க்கிறா தெரியுமா? சாகிற நிலையில எல்லாம் பார்க்கிறது, வாழ்கிற நிலையிலே பார்க்கிறார். அதற்கு காரணம் அவருடைய அழுகை தான். அந்த அழுகை தான் பிள்ளையை வளர செய்தது என்று பார்க்கிறோம். அவருடைய அழுகை தான் அருமையான அந்த பிள்ளையினுடைய வாழ்விலே அடுத்த ஒரு கட்டத்துக்குரிய நன்மைகளை கொடுத்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் வல்லவனாக திகழுகிறான். 3வதாக பார்க்கிறோம், அவன் நல்ல ஒரு குடியிருப்புல இருப்பதை அந்த தாயார் பார்க்கிறார். கடைசியாக அவள் பார்க்கிற ஒன்று அவள் குடும்ப வாழ்வு. அவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாள். வனாந்தரத்தில் சாவை பார்க்க முடியாது என்று அழுது கொண்டிருந்தவளுடைய அதே கண்கள் இப்பொழுது தன்னுடைய மகன் குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்டு குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியாக இருப்பதை காண ஆரம்பிக்கிறார். இது இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? இந்த நன்மை எப்படி வந்தது? அந்த அழுகையின் ஜெபத்தினாலே தான் இந்த நன்மை கிடைக்கப்பெற்றது. நிறைய பேருடைய வாழ்வில் நினைக்கிறோம், எங்களுக்கு இதுவரையில் சரியான ஒரு குடும்ப வாழ்வு அமையவில்லை, நான் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல ஒரு வாழ்வு எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருப்பீர்கள் என்றால் தேவ சமூகத்தில் அழும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை தருவார். நிறைய பேருடைய குடும்ப வாழ்வு கசந்து போயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கசந்த குடும்ப வாழ்வு எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் அழுகையை மாற்றி உன்னுடைய குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். சிலருடைய குடும்ப வாழ்வில் சரியா அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பிள்ளைகள் செல்வங்கள் இல்லாதபடிக்கு பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில நீங்கள் அழ ஆரம்பிக்கிறதான போது உங்க குடும்ப வாழ்வினுடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணி உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பார். அவங்க இந்த குறைபாடுகள் எல்லாம் நிறைவாக்கி குடும்ப வாழ்வு இனிமையாக இருப்பதற்கு ஈசாக்கினுடைய குடும்ப மகிழ்ச்சியா இருந்தது போல உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருப்பதற்கோ குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமா இருப்பதற்குரிய அந்த மேன்மைகளை கற்று தருவாராக. நிறைய பேர் திருமணமான பின்பு
ஐயோ நான் ஒரு திருமணம் பண்ணி எப்படி வாழ்க்கையை கெடுத்துட்டேனே என்று நினைக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் குடும்ப வாழ்வில் இணைந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடவில்லை. ஆமென். நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்த ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். ஆனால் உங்களுக்கு வாழ தெரியாததினாலே தான், அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி அமைக்க தெரியாது என்பதனாலே தான் உங்கள் குடும்பங்கள் சீரழிந்து கிடக்கிறது, சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது, சண்டைகளும் குழப்பங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது, டைவர்ஸ் அளவுக்கு கூட வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அழுது பாருங்களேன். ஐயோ என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படி இருந்து கொண்டிருக்கிறது, சரியா குடும்ப வாழ்க்கை அமையவில்லை, அமைந்த வாழ்க்கையும் சண்டையும் சச்சரவுமாய் இருந்து கொண்டிருக்கிறது, போராட்டம் நிறைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்வா சாவா என்கிற அந்த நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, அம்மா வீட்டுக்கு போவதா என்கிற அந்த தவறான முடிவு கூட எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழங்கள் படியிட்டு தேவ சமூகத்தில் அழ ஆரம்பிக்கும் போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வாழ வைத்து மகிழ்ச்சியாக்கி நல்ல குடும்பங்களை இணைத்து குடும்ப சந்தோஷமாய் சமாதானமாய் நிறைவாய் வாழ்வதற்குரிய எல்லாம் நிறைந்த மேன்மையான வாழ்வை தந்து வளமாக நடத்துவதற்கு தேவன் வல்லவராகவே இருக்கிறார். ஆகாருடைய அழுகை எவ்வளவு நன்மை கொடுத்தது தெரியுமா? இந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் அழுவோம். சொல்ல முடியும், அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதான துக்கங்கள் எல்லாம் மாறும். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ இனி அழுது கொண்டிருப்பது இல்லை அப்படி என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம். ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? யூதா ராஜசிங்கம் முத்திரை உடைப்பதற்கு ஜெயம் பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை பூர்ணமாய் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ பிரசன்னத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இதுவரையிலையும் நான் ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபிக்கவில்லை. இதுவரையில் நான் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய வகைகளை அறியாதபடிக்கு நான் இருந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் பலனாக தேவ சமூகத்தில் நான் அழுகிறேன். ஆண்டவரே, என் கண்களை என்னை தொட வேண்டும். ஆண்டவரே, என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய வேண்டும். என் அழுகையின் சத்தத்தை நீர் கேட்க வேண்டும். எனக்கு ஒரு நன்மையை நீர் காண்பித்தருள வேண்டும். எனக்கு இந்த நன்மைகள் இல்லாமல் இருக்கிறது. என் வாழ்வில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. என்னைத்தான் நான் தாழ்மைப்படுத்திக் கொண்டு நான் பலவீன, நான் பிரயோஜனமற்றவன், நான் உதவாதவன் என்கிறத அந்த மனதை தாழ்மைப்படுத்தி பிரயோஜனமற்றவனை போல எண்ணிக்கொண்டிருக்கிற என்னை வல்லவன் ஆக்குவதற்கு அழுகை பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை வல்லவனாக மாற்றும் ஆண்டவரே, என்னை வளர்ச்சிக்குரிய நிலைக்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நாம் கதற ஆரம்பிக்கும் போது, அழ ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மை ஆனந்த களிப்பாகவே மாற்றுவார். வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு குடியிருப்பை கொடுத்தார். தனிமையாக இருந்த அவனுடைய வாழ்வில் கர்த்தர் ஏற்ற துணையை, குடும்ப வாழ்வை இணைத்து வைக்கிறார். இதெல்லாவற்றுக்கு காரணம் ஒரு அழுகையின் ஜெபம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் கதறுங்கள், அழுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை மாற்றி நன்மையான ஈவுகளின் ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா பெரியோர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், கையும் பிரியாசங்கள், மிருக ஜீவன்கள், வாகனங்கள், தொழில்கள், கவர்மெண்ட் உத்தியோகங்கள் மற்றும் கையிட்டு செய்கிற எல்லா நன்மைகளிலேயும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒரு வளர்ச்சி இவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒரு நன்மை இவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம். நல்ல சுகபலனை ஆண்டவர் தார். தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறதான இந்த துஷ்ட கொரோனா வியாதியினுடைய தொற்றுகள் முற்றுமாய் அற்று போகட்டும். தேவ பாதுகாப்பு பூர்ணமாய் கிடைக்கட்டும். தேவநாம மகிமைப்படட்டும். சீக்கிரமாய் ஒரு விடுதலை பெற்று நாங்கள் சுதந்திரமாய் தேவாலயத்தில் கூடி ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.